இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன். இங்கே வரணும்னு நினச்சா நம்ம தாம்பரத்துலேருந்து டைரெக்டாக பஸ் ஏறினாவே நம்ம பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் வாசல்லையே வந்து இறங்கிடலாம். சூப்பராக நம்ம ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே ஒரே இடத்துலையே வாங்கிடலாம். தங்கம், வெள்ளி, வைரம், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள், ஃபர்னிச்சரு இப்படி ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிடலாம். இந்த ஜெயச்சந்திரனை பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக நடுத்தர மக்கள் எல்லாருமே இங்கே விரும்பி வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் எல்லா நாளையிலையுமே நமக்கு கூட்டம் வலிஞ்சு தான் நிற்கிது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. இப்போ சாப்பாட்டு ஐட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம தோசை சாப்பிட்றலாம். 40 ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய பூரி இதையும் சாப்பிட்றலாம். நம்ம ஒரு ஜூஸ் குடித்தோம்னாலும் அதுக்கு 40 ரூபா 30 ரூபா இந்த அளவுலையே நம்ம செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த பூரி செய்கிறாங்க பாருங்கள். செய்யும் போதே பாருங்கள் இந்த சோளா பூரி எப்படி அப்படியே உப்பெல்லாம் நமக்கு உப்பி வருதுண்டு. இப்போ இந்த சோளா பூரியை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னாக்கா 100 ரூபாய்க்கு குறைஞ்சி கண்டிப்பாக வாங்கவே முடியாது. இங்கே வந்தீங்கன்னா 40 ரூபாய்க்கே நம்ம சூப்பரான ஒரு குருமாவோட இந்த பூரியை சாப்பிட்றலாம். இதை நீங்களே பாருங்கள், வயிறு நிறைஞ்சி போய் நம்ம சாப்பிட்டுட்டு அதே மாதிரி மனசை நிறைஞ்சி நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அந்த அளவுக்கு சூப்பராக தரமான பொருளாக நம்ம பார்த்து பார்த்து நம்ம வாங்கலாம். நம்ம எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வாங்குறதுக்கும் நம்ம வசதியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம 3rd ஃப்ளோரில் குரோசரி ஐட்டம் இருக்கும். அந்த இடத்துலையே உள்ளேயே நமக்கு இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்கும். இப்போ இங்கே இந்த மாதிரி நம்ம க்யூவில் நின்று பணம் கட்டாமல் இந்த இடத்துலையே ஜிபே மூலமாக நம்ம ஃபோன்பே மூலமாக நம்ம பணம் கட்டி நம்ம எல்லா பொருளையுமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஆர்டர் பண்ணிக்கிறது ஒரு 2 ஜூஸு. ஒன்று அத்திப்பழம் ஜூஸு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு. அத்திப்பழ ஜூஸு கொஞ்சம் லேசாக கசக்கிறது மாதிரி இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அதே ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா க்ரோசரி ஐட்டம் எல்லாமே வாங்கிடலாம். ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் நம்ம ஒன்றா ஒரே இடத்துலையே நம்ம வாங்கும்போது நமக்கு செலவும் நமக்கு குறையிறது மாதிரி இருக்கும். இப்போ மேலே 4th ஃப்ளோரை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஃபர்னிச்சர் இருக்குது. நம்ம ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பேக்கு இது எல்லாமே ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம 5th ஃப்ளோர் போனோம்னாக்கா நம்ம கார்டனுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. அங்கேயே நமக்கு டைலரிங்கும் அங்கே இருக்குது. நம்ம வந்து துணியெல்லாம் தைக்க கொடுக்குறது, நம்ம வாங்குறது இந்த மாதிரி உள்ளது எல்லாமே அங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே கீழே பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு மேலோட்டமாக நான் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைனிங் டேபிள் சேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள பில்லோ. இது 100 ரூபா போட்டிருந்தது, இப்போ 65 ரூபா போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தரமாக உள்ளது 75 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி டோருக்கு உள்ள ஸ்க்ரீனு, விண்டோக்கு உள்ள ஸ்க்ரீனு இது எல்லாமே ஸ்டார்டிங்கே 120 ரூபா 130 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் காமிச்சதே 130 ரூபா தான். இப்போ இங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் இருக்கும், வெஜிடபிள்ஸும் இருக்குது, நமக்கு வெசல்ஸு, வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம்ஸு, ஹோம் அப்ளையன்ஸு, நம்ம இங்கேயே ரெஸ்ட் ரூம் போகணும்னா ரெஸ்ட் ரூமில் போய்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கால் மிதியடி இது எல்லாமே நமக்கு இந்த ஃப்ளோரில் அப்படியே கொட்டி கிடக்குது. நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி செல்ஃபுக்கு, கப்போர்டுக்கு போடுறதுக்கு, நம்ம டைனிங் டேபிளுக்கு போடுறதுக்கு இதுக்கெலாம் உள்ள நமக்கு ஷீட்டு நம்ம இந்த மாதிரி மீட்ரு கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா உள்ளே நமக்கு வெளிச்சமே வராது, அதாவது சன்லைட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு உள்ள ஸ்க்ரீனு. இப்போ இதுவுமே நம்ம மீட்ரு கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு மீட்ரு 120 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ அளவுக்கோ இல்லை ஒரு டோர் அளவுக்கோ எவ்வளோ வேணும் அப்படின்னு அங்கேயே நமக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுலேயே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு இருக்கிறது மாதிரி பொருளை பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், ஹை குவாலிட்டியில் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மிதியடிலாம் பாருங்கள் நல்ல மொத்தமாக இருக்குது, 150 ரூபா. இதெல்லாம் வெளியில் வாங்கினோம்னாக்கா விலை இன்னும் கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாகும். இதெல்லாம் நம்ம டிமார்ட் மாதிரி உள்ள இடத்துல வாங்கினோம்னாக்கா சேம் ரேட்டாகவும் இருக்கும், சில நேரத்தில் விலை கம்மியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணுறது. அப்படியே கோல்டு கலரில் சும்மா பளபளன்னு இருக்கும், நமக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த உப்பு ஜாடி, ஊர்க்காய் ஜாடி இதெல்லாம் பாருங்கள், இந்த மாடல் எல்லாமே சேர்த்து நமக்கு 25 ரூபா தான் இதோட விலை. நம்ம ரோட் சைடில் விற்கிற கடையில் கூட இந்த விலையில் வாங்க முடியாது, நம்ம பேரம் பேசி நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃபுக்கு நம்ம போடுறது, அந்த மாதிரி நம்ம கிச்சனில் நம்ம கவுண்டர் டாப்பில் போடுறதுக்கு இது எல்லாமே ரோல் கணக்கில் நமக்கு வச்சுருக்கிறாங்க. இது 10 மீட்டர் அளவுலையும் இருக்குது, 5 மீட்டர் அளவுலையும் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கணுமோ வாங்கிக்கலாம். 10 மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா 170 ரூபா இந்த அளவில் இருக்குது, 150 ரூபா உள்ளதுலேயும் இருக்குது. 1 மீட்ரு 15 12 இந்த லெவல்லையும் இருக்குது. இப்போ இந்த பில்லோ கவர்லாம் பாருங்கள்
ரூ. 35 ஒரு காட்டன் பில்லோ கவர். இந்த ரூ. 35 பில்லோ கவரை டி நகரில் நம்ம ரோட் சைடில் உள்ள கடையில் பேரம் பேசி வாங்குறது மாதிரி இருக்கும். இங்கே எந்த பேரமும் பேசாமல் நம்ம கண்ணை மூடிட்டு நமக்கு பிடிச்ச டிசைனை வாங்கிட்டு போயிடலாம். இப்போ இது பாருங்கள், கீழே சொரன்னு இருக்கும். நமக்கு மிதியடிலாம் இதெல்லாம் டோர்மேட்லாம் இதெல்லாம் நமக்கு வலிக்கி விடாமல் இருக்கும். நம்ம அதனால் இந்த மாதிரி உள்ள மிதியடியெல்லாம் வாங்கிக்கலாம். இதுலேயே 3D பிரிண்ட் போட்டதும் இருக்குது, 5D பிரிண்ட் போட்டதும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ரூ. 80 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் பாருங்கள், அழகழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ரூ. 35 தான். இந்த சைடு இருக்கிற காட்டன் பில்லோ கவர் எல்லாம் ரூ. 35 தான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்லோ இது ரப்பர் பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரப்பர் மரத்தில் இருக்கிற பாலை அதை எடுத்து அதை தனியாக அப்படியே ஊற்றி நமக்கு செஞ்சு கொடுக்கறதுனால இது ரப்பர் பில்லோ அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இதோட விலை நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ரூ. 999 போட்டிருக்கிறாங்க. கழுத்து வலிலாம் அந்த பில்லோவில் வராதான். இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் கிளாஸ் பாட்டில். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ரூ. 23 ரூ. 25 ரூ. 20 இந்த ரேஞ்சுக்கே நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாட்டில் வச்சுட்டு ரூ. 99 போட்டிருப்பாங்க. இப்போ இது 4 பாட்டிலும் ரூ. 80 போட்டிருந்தாங்க. இது 365 நாளும் ஜெயச்சந்திரனில் ஆஃபரில் தான் பொருள் வாங்குறது மாதிரி விலையும் இருக்குது. நமக்கு தனியாகவே இதில் ஆஃபர்னு எந்த இடத்துலையுமே போட்டுடல. எல்லா விலையும் இதில் போட்டிருக்கிற விலையே தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், ஆயில் பாட்டில் ரூ. 75 போட்டிருக்காங்க. இது நமக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு நமக்கு எண்ணெய் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் இது பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 105 போட்டிருக்கிறாங்க. நமக்கு ஸ்ட்ராங்காக நல்ல உங்களுக்கு கம்பெனி பிராண்டடாக உள்ளது இன்னும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போட்டிருக்கோம். இது ரூ. 105 பரவாயில்ல, நல்லா தரமாக தான் இருக்குது. ரூ. 105 இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலாக வாங்கிக்கலாம். நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கெலாம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுலேயே 1/2 லிட்டருக்கும் கம்மியாக உள்ளது. இது கொஞ்சம் மேலே நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மூடி இருக்கிறதுனால இது ரூ. 75 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. பெருசாக உள்ளதும் ரூ. 75, கொஞ்சம் குட்டியாக உள்ளதும் ரூ. 75. இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், இதுவுமே ஸ்ப்ரே மாதிரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டைரெக்டாக ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ரூ. 340. இது கூட எனக்கு விலை ஜாஸ்தியாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு. மற்ற இடத்துல என்ன விலை அப்படிங்கிறதையும் நான் முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் எண்டு பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உள்ள பாட்டில், இந்த மாதிரி பால் ஊற்றி வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஜூஸ் ஊற்றி வைக்கிறது, இதெல்லாம் நமக்கு ரூ. 10 ரூ. 15 இந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆயில் பாட்டில் வச்சுருக்கிறாங்க, 2 ஸ்பைசஸ் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து ஒன்றாவே ஒரு ட்ரே மாதிரி மேலே நமக்கு குமிழ் வச்சு தூக்குறது மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்தது நமக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இது நம்ம டைனிங் டேபிளில் வச்சு தோசை பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீழே ஒரு கிளாஸ்லேயும் ஒரு கலர் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த கலர் ஃபுல்லாக நமக்கு தண்ணியில் தெரிகிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிளாஸும் 6 கிளாஸ் 6 கலர்லேயே நமக்கு ஒரே செட்டாக ஒரே பாக்ஸ்லேயே வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு கிளாஸ் பாட்டிலு, கிளாஸ் கப்பு, டீ கப்பு இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் நமக்கு தரமாகவும் இருக்குது, நமக்கு விலை கம்மியாகவும் இருக்குது, விலைக்கு தகுந்தது மாதிரி நமக்கு பொருளும் இங்கே நிறையாவும் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்லாம் பாருங்கள் ரூ. 15 போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு டைகர் பாம் பாட்டில் இதில் வரும். அதே மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரூ. 12 ரூ. 10 இந்த ரேஞ்சுக்கே இந்த பாட்டில்லாம் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன தான் வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல, பார்க்குறதுக்கு அழகாக குட்டியாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி வெண்கலத்தில், பித்தளையில் இந்த மாதிரி உள்ள நமக்கு காஃபி கப்பு, இந்த மாதிரி டபரா செட்டு, இது எல்லாமே நமக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள், சின்னதாக. இதுவே ரூ. 50 இந்த குட்டியாக உள்ளது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அதோட விலையை பாருங்கள். அது விலையெல்லாம் பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு பெரிய பொருளே நம்ம வாங்கிடலாம், அந்தளவுக்கு இருக்குது இதோட விலைலாம். இது பாருங்கள் ரூ. 95 போட்டிருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் இது பாருங்கள், இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து உள்ளது ரூ. 105. இப்படி தனியாக பிடிச்சி குடிக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். கீழே நமக்கு டபரா செட்டோட இதில் காஃபி போட்டு, அதாவது ஃபில்ட்ரு காஃபி ஊற்றி குடித்தோம்னா அதோட டேஸ்ட்டே தனி தான் போங்க. இப்போ இதை மாதிரி உள்ளது பெரிய அண்டாவிலேருந்து சின்னதாக குண்டா வரைக்கும் இங்கே இருக்குங்க, அதாவது வெண்கலத்தில். இப்போ இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு பாருங்கள், ஓலையில் பனை ஓலையில் செஞ்ச தட்டு ரூ. 25. நம்ம பெரம்பு தட்டு வாங்கினோம்னாக்கா ஒரு தட்டு ரூ. 50 வரைக்கும் வரும், ரூ. 40 வரைக்கும் வரும். ஆனால் அது நிறைய இடத்துல நமக்கு பெரம்பு தட்டு கிடைக்காது. இப்போ இதை பாருங்கள், ஓலைத்தட்டு. இதுவுமே நல்லா வாசமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு இது உழைக்காது. இப்போ இந்த மாதிரி அச்சுலாம் பார்த்திங்கன்னா ரூ. 35 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது நமக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல், சின்னதாக இடி உரல், இது எல்லாமே இங்கே வரிசலாக அடுக்கி வச்சுருக்குறாங்கங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் உள்ள ஹார்ட் ஆனடிஸ் பொருட்களும் இங்கே நிறையா இருக்குது. பிரபாஸ் கம்பெனியோட தான் இருக்குது, சாதாரணமாக உள்ள கம்பெனியோட தான் இருக்குது. நம்ம ரூ. 170 பாருங்கள், இந்த சின்னதாக உள்ளது. இப்போ இண்டோலியன், அலுமினியம் இந்த மாதிரி உள்ளதும்
பாத்திரங்களும் நமக்கு நிறையா இருக்குது. இப்போ எல்லாராலேயுமே சில்வர் பாத்திரம் வாங்குவோம், எல்லாராலேயுமே நம்ம ட்ரைப்ளே பொருள் வாங்குவோம் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இதை பாருங்கள், தோசைக்கல் 13 இன்ச்சு உள்ளது. இந்த மாதிரி இண்டோலியன் தோசைக்கல் ரூ. 943. நம்ம காஸ்ட் அயர்ன் தவா மாதிரியே தாங்க இந்த இண்டோலியன் தோசை தவாவும் விற்கிது. அதே ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. இதுவுமே இன்னமும் நம்ம நிறைய வீட்டில் இதை தான் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இண்டோலியன் பானைண்டாக்கா நல்ல அழுத்தமாக நல்ல வெயிட்டாக இருக்கும். அலுமினிய பானைண்டாக்கா நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது மாதிரி இருக்கும். 350 கொடுத்துருக்குறாங்க இதோட விலை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டு 290. இப்போ சாதாரணமாக உள்ளது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், 290. நம்ம காஸ்ட்லியாக கொடுத்து வாங்க முடியல அப்படின்னாக்கா இதை கூட வாங்கிக்கலாம். அருவாமனை, திருவப்புல்லை இது எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும். இப்போ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுறது சின்ன பர்னருக்கு நம்ம வைக்கிறது மாதிரி இருக்கும். 115 போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இந்த இண்டோலியன் பானை 170. இதெல்லாம் கூட நாங்கள் இந்த மாதிரி உள்ள பானைலாம் கொஞ்சம் அகலமாக உள்ளது வாங்குறது மாதிரி வாங்குவோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நமக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் இந்த பானைலாம் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ பாருங்கள், சப்பாத்தி வளர்த்துற கட்டை இது பார்த்தீங்கன்னா அதோட சைஸையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். எப்பா எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கட்டை. இதெல்லாம் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல மொத்தமாகவும் இருக்குது. ரொம்ப நாளைக்கு இந்த கட்டெல்லாம் உழைக்கும். ஆனால் நம்ம தான் அந்த அளவுக்கு உழைப்போமா என்னன்னு தெரியல. நம்ம வச்சுருக்கிற சட்டி, பானை இதுக்கு தகுந்தது மாதிரி அளவு பார்த்து மூடியையும் இங்கே தனித்தனியாக நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோதான் நம்ம பிளாஸ்டிக் பொருள்லாம் நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம போனோம்னாலும், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் பொருள் தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த அளவுக்கு பொருள் அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா சூப்பு பவுல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாஸ்க் மாதிரி உள்ளது. நமக்கு சூடான நம்ம ஃப்ளாஸ்க் மாதிரி நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 தட்டு அடுக்கு உள்ளது மாதிரி இருக்குது. மேலே மூடியும் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இப்போ இதை பாருங்கள், வாட்டர் பாட்டில். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அவ்வளோ அழகழகான வாட்டர் பாட்டிலாக வச்சுருக்குறாங்க. இந்த சைடுக்கெலாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தோம்னாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்காமையே ஒவ்வொரு வீட்டு பிள்ளையும் நவராது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில்லையே 2 விதமாக நம்ம வச்சுக்கலாம். ஒன்றில் ஜூஸ் வச்சுக்கலாம், ஒன்றில் தண்ணி வச்சுக்கலாம், இல்லைனாக்கா ஒன்றில் பால் மாதிரி இந்த பசங்களுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரா போட்டு நம்ம குடிக்கிறது மாதிரி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் சாதாரணமாக உள்ளது மாதிரி இருக்குது. கீழே சாய்ச்சாலும் நமக்கு கீழே ஊற்றாது. இப்போ ஸ்ட்ரா உள்பக்கமாக நமக்கு அமுங்கிடும். அதனால் நமக்கு உள்ளே வச்சுருக்கிறது எதுவுமே நமக்கு லிக்விட் வெளியே ஊற்றாத அளவுக்கு நமக்கு வெளிப்பக்கமும் நமக்கு நல்ல டைட்டாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பொருள் அழகாகவும் தரமாகவும் இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்தது மாதிரி தான் விலையும் இருக்கும். நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. இது ஃபுட் கிரேடு, கீழே நம்பர் கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகழகான கலராக இருக்குது. அதாவது பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்துச்சுனாக்கா இந்த கலர் பாட்டிலையும் பிங்க் கலர் பாட்டிலையும் தான் டக்குன்னு எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஆம்பளை பிள்ளைங்க சாக்லேட் கலரை விரும்பி எடுப்பாங்க. இப்போ இதை பாருங்கள், ஒரு பாட்டிலுக்குள்ளேயே 3 பாட்டில் சேர்ந்தது மாதிரி இருக்குது. விலை 330. இது நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 3 பாட்டிலையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பாட்டிலுக்கு உள்ள ஸ்ட்ரா போட்டிருக்கிறது மாதிரி இருக்குது. கடைசியாக இருக்கிற 3வது பாட்டில் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. இதை பாருங்கள், இது இப்படி ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி தான் எல்லா பாட்டிலுக்குமே இப்போ வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்ட்ரா போட்டோம் நம்ம குடிக்கலாம், இப்போ சாதாரணமாகவும் குடிக்கலாம். இவ்வளோ பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால நம்ம தூக்கி குடிக்க முடியாது. அதனால் உள்ள ஸ்ட்ரா போட்ட மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த பாட்டிலுக்கு பாருங்கள், அழகாக பிடிச்சி நம்ம தூக்கிட்டு போகிறது மாதிரியும் இந்த பாட்டிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பொருளும் விலைக்கு தகுந்தது மாதிரி தரமான பொருளாகவே தான் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டு பொருள் மாதிரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?